கர்நாடகாவின் மாண்டியாவில் நடைபெற்ற கலவரத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய குடும்பத்தினரை காருக்குள் வைத்து எரித்துக் கொள்ள முயன்ற சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியைச் சேர்ந்த நவாஸ் பாஷா என்பவரின் தம்பி மனைவி பிரசவத்திற்காக சொந்த ஊரான கர்நாடகாவின் மாண்டியாவிற்கு சென்றுள்ளார். அவரை பார்ப்பதற்காக கடந்த 11ஆம் தேதி உறவினர்களுடன் நவாஸ் பாஷா சென்றிருந்தார். பின்னர் மறுநாள் நவாஸ் பாஷா உள்ளிட்டோர் காரில் தமிழகம் திரும்பிக் கொண்டிருந்தனர். மாண்டியாவின் புறநகர் பகுதியில் உள்ள நந்தினி பால் டிப்போ அருகில் வந்தபோது கலவர கும்பல் காரில் இருந்தவர்களை பெட்ரோல் ஊற்றி எரிக்க முயன்றுள்ளனர். இதில் பதறி எடுத்து வெளியேறிய நவாஸ் பாஷா மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினர் காட்டுக்குள் தப்பி ஓடி உயிர் படைத்தனர். பின்னர் பல்வேறு சோதனைகளுக்கு இடையில் ரயில் மூலம் தப்பித்து அவர்கள் சொந்த ஊர் திரும்பினர். இந்த நிலையில் தருமபுரி ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் நவாஸ் பாஷா புகார் மனு அளித்தார். அதில் தாங்கள் இழந்த கார் மற்றும் உடைமைகளுக்கு இழப்பீடு வழங்க வேண்டி மனு அளித்தனர். மண்டியால இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் இதில் அங்கே ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. நாங்களும் ஒரு சென்னைக்கு சேர்ந்தவங்க தமிழர்கள் ஒரு 4 பேரும், லேடிஸ் அவங்க வீட்டு ஃபேமிலி, அவங்க சின்ன 2 குழந்தைங்களும், அவங்க 2 ஃபேமிலி. நாங்கள் பொம்பளைங்க ஒரு 5 பேர், நாங்கள் குழந்தைங்க பாம்பளைங்க ஒரு 5 பேர் கூட இருந்தாங்க சார். நாங்கள் வண்டி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஆறுக்குள்ளே இருந்தோம். அவங்க உடனே எங்களை பெட்ரோல் வச்சு கொளுத்தி மேலே பெட்ரோல் போட்டு வண்டியை கொளுத்திட்டாங்க. நாங்கள் அந்த பதத்தில் குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் நாங்கள் ஓடி வந்துட்டோம். நாங்கள் எப்படி வந்தோம் வெளியே, நாங்கள் எங்கே போனோம், போலீஸ் அந்த இடத்துல இருந்து கூட எங்களுக்கு பாதுகாப்பு. நின்ன நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஆள் வந்தார். வந்து எங்கள் பிளேட் எல்லாம், எங்கள் வண்டி பிளேட் எல்லாம் முடிச்சிட்டு என்ன சொன்னார், நீங்கள் தப்பிச்சிக்கோங்கன்னு சொன்னார். சரி நல்லவர் போல இருக்கு, நாங்கள் நம்பி நின்றுட்டோம். கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து போய் அந்த இடத்துலேருந்து வந்து அவர் இந்த வண்டி இங்கே இருக்கு, தமிழ்நாடு வண்டி இங்கே இருக்கு, எரிங்க இந்த வண்டி அப்படின்னு அவர் தான் சொன்னார். தான் இருந்தோம். நாங்க பயந்துட்டு தப்பிச்சுட்டு இவர் படுத்துட்டு இருந்தாரு. இவரை கூப்பிட்டுட்டு நாங்க ஓடி வந்துட்டோம். வந்து எந்த வழியில வந்தோம்னு தெரியல. ஒரு கடையில போய் தண்ணி கேட்டோம். அந்த தண்ணி கேட்டதுல அந்த கடையில கூட வந்து அடிச்சுட்டாங்க, தண்ணி கொடுக்க கூடாதுன்னு. நாங்க எப்படியோ தப்பிச்சு நாங்க எப்படி வந்தோம், என்ன செஞ்சோன்னு எங்களுக்கே புரியல. நாங்க திருப்பி அந்த ஊருக்கு ரயில் ஸ்டேஷன்ல போய் யார்கிட்டயோ கேட்டு நாங்க அங்கங்க பிட்டா டிக்கெட் எடுத்துட்டு ஊருக்கு சேர்ந்தோம் சார்.